தீபாவளி மந்திரம் ஒரே நாளில் ஒரு நாள் அந்த மந்திரம் சொன்னோம்னாக்கா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு பண பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தீபாவளி அன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிடுவோம், நாங்கள் மந்திரம் சொல்லலாமான்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் சொல்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ அசைவம் சாப்பிட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசைவம் சாப்பிட்டா நம்ம மனசுக்குள்ளே சொல்லலாம், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய் எப்போவுமே உதட்டு வழியாக வாய் வழியாக நம்ம சொல்லும் போது அது வந்து இந்த பிரபஞ்சத்தில் வெளியில் வரும்போது அது வந்து நமக்கு கர்மாவாக சேரும். நம்ம எதனா அந்த அசைவமோ தீட்டோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா, ஆனால் அது விளக்கமாக நான் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அனைத்துலக ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் வாராகில்ல பக்தர்களுக்கும் எனது நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விஷயம் இந்த வாராகி அம்மனுடைய புகழ் அதிகமாக பரவ ஆரம்பித்து இன்றைக்கி உலக நாடுகள் முழுவதும் பரவ ஆரம்பித்து வாராகி இல்லம்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம கோயில் கட்டக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு அந்த நிலைக்கு இப்போ வந்திருக்கிறோம். இன்றைக்கி அந்த கோயில் கட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த யாகத்தையே நம்ம இந்த ருத்ர யாகமே இன்றைக்கி ஆரம்பித்தோம். இது ருத்ரனோட உத்தரவின் பேரில் தான் இந்த ஹோமம் வந்து நடந்துச்சு. ஸோ அவர் கொடுத்த உத்தரவில் தான் நடத்தணும். ஸோ நாம் வந்து அடுத்த லெவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயில் கட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம். மிகப்பெரிய அளவில் இடம் கொடுக்கறதுக்கும் அந்த கோயில் கட்டுறதுக்கு உண்டான பணங்கள் கொடுக்கறதுக்கும் நிதி உதவிகள் செய்யறதுக்கும் மிகப்பெரிய அளவில் விஐபின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போது கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்து கோயில் கட்டக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி முதல் முறையாக இந்த நவபாஷான வாராகி சந்தன காப்பு பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் முறை சந்தன காப்பு. இந்த சந்தனம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நவபாஷானத்தில் இருக்கிற மொத்த பவர் சந்தனத்துக்கு வரும். இந்த சந்தனத்தை கலைக்கும் போது அந்த சந்தனத்தை வந்து பார்த்திங்கனாக்கா மக்களுக்கு கொடுக்கும்போது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதையும் நம்ம அடுத்ததாக எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி சொல்கிறோம். பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஒரு நாளில் ஒரு வருடம் முழுக்க பணம், அதாவது அந்த ஒரே நாள் அந்த மந்திரத்தை சொன்னோம்னா நம்மளுக்கு வருடம் முழுக்க பணம் வரும். இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்குங்க. இதெல்லாம் அனுபவத்தில் வந்த விஷயந்தான். இது வந்து சாதாரணமாக திடீர்னு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இது வந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ராவணன் வந்து மக்களுக்காக பண பிரச்சனை இருக்கும்போது மக்களுக்காக சொன்னக்கூடிய அந்த ஒரு சின்ன மந்திரம் தான் அது. எல்லோரும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க. நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜும் மந்திரங்க வேணுன்ற மெசேஜும் தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாங்கள் அதை அனுப்பிட்டுருக்கோம் அந்த விஷயத்தை. அது தேவைன்றவங்க இப்பயும் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு வாங்குங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி. ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்ய ஸ்ரீம் தனதான்யதிபதியே ஐம் பூர்ணத்வ லக்ஷ்மி சித்தியே நமக. ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்ய ஸ்ரீம் தனதான்யதிபதியே ஐம் பூர்ணத்வ லக்ஷ்மி சித்தியே நமக. ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்ய ஸ்ரீம் தனதான்யதிபதியே ஐம் பூர்ணத்வ லக்ஷ்மி சித்தியே நமக. அந்த மந்திரம் சொல்லும் போது கையில் ஒரு ருத்ராட்சம் இருக்கணும். இன்றைக்கி ருத்ரஹோமம் நடக்குது. ருத்ரஹோமம் நடக்கிறப்ப இந்த ருத்ரஹோமத்தில் ருத்ராட்சம் வச்சுருக்கோம். ஒருத்தர் நம்ம சுதன்குமார் ஒருத்தர் அவர் வந்து இன்றைக்கி நமக்கு அதை இது பண்ணியிருக்காரு, நமக்கு உபயோகம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ருத்ராட்ச ஒன்றையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னால் அந்த பவர் வந்து உங்களுக்கு அந்த மந்திர பவர் ஏறும். மனக்குறை இருந்துச்சாலும் மனக்குறை இருக்கும். அதனால் அந்த மனக்குறைகள் இல்லாமல் மக்கள் எல்லாரும் வாழணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வருடம் முழுக்க நமக்கு பண பிரச்சனைகள் இருக்காது. அந்த சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்டுக்குங்க. கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு பண்ணுங்கள். இந்த நிறைய நம்பருங்கள்லாம் அதில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் போய் பாருங்கள், இது நம்ம யூடியூப்பில் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கேருந்து வாராகி இல்லத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ருத்ரஹோமம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப யாகமும் நிறைஞ்சிருந்தது, மக்களும் நிறைஞ்சிருந்தாங்க, மனமும் எல்லாருடைய மனமும் நிறைஞ்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி முனீஸ்வர அம்மா மேலே அகோர ரூபமாக வந்து இறங்கியிருந்தார் ருத்ரன். அகோர ரூபமாக இறங்கியிருந்தார். இறங்கி இந்த வாராகி இல்லத்தில் நம்ம பூஜை செய்யக்கூடிய குருக்கள், யாகம் பண்ணக்கூடிய குருக்களை கூப்பிட்டு அவங்க மேலே வந்து வாராகி வந்தது அவர் மேலே. ஸோ வாராகி வந்து பரிபூர்ணமாக இன்றைக்கி மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்லது நடக்க போகுது. இனி வந்து லட்சமாகவும் கோடியாகவும் மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வெளியாக இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய ஒரு
நான் ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டு இருக்கேன், உலகமே திரும்பி பார்க்கும், உலக நாடுகள் திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நாம் இப்போ பண்ண போகிறோம். அந்த கோயில் கட்ட போகிறதும் பார்த்திங்கனாக்கா எல்லாமே நவபாஷானத்தில் தான் பண்ண போகிறோம். மிகப்பெரிய அளவில், அதாவது இன்றைக்கி இது 70 கிலோவில் இந்த விக்கிரகத்தை உருவாக்கணும். ஆனால் பார்த்திங்கனாக்கா 700 கிலோ, அந்த மாதிரி 1000 கிலோ, அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பண்ணக்கூடிய பெரிய அளவில் செய்யணும்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. அது பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா உலக நாடுகள் எல்லாம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், திரும்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேரழிவை தடுக்க போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருடம் மிகப்பெரிய அழிவுகள் காத்துட்ருக்குது. அந்த அழிவுகளும் பார்த்திங்கன்னா நாம் தடுக்கிறோமோ இல்லையோ குறைப்போம். கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த யாகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 123வது யாகம் இது. 100 யாகம் பண்ணாலே அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு உண்டான ஒரு பலன் உண்டு. அதனால் இது வரைக்கும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஏங்க நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக 50 வருஷமாக கோயில் வச்சுட்ருக்கோம், வருஷத்துக்கு ஒரு யாகம்னு பார்த்தோன்னா கூட 50 யாகம் பண்ணமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் 120 யாகம் இந்த வாராகிலத்தில் பண்ணிக்கிறீங்கன்னா நிஜமாலேயுமே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாம் அந்த யாகத்தோட பலன்கள் தான் இன்றைக்கி இந்த இடத்துல அவ்வளோ சக்திகள், அதீத சக்திகள் இறங்கி இருக்குது. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா, நானும் இல்லை, இந்த அடியன் பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாதுங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து கை வச்சா ஒரு கெட்ட சக்தி அவங்க உடம்புலேருந்து வெளியே வருது, ஒரு தெய்வம் வெளியே வருது அப்படின்றது எல்லாமே அந்த அம்பாள் போட்ட ஒரு பிச்சை தான் எனக்கு. ஜீவசமாதின்ற உயர்நிலை ஆன்மீகம், அது உயர்நிலை ஆன்மீகம் சொல்லுவாங்க. ஸோ சில குளிகைகள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடெல்லாம் குறைச்சி, தண்ணியை குறைச்சி, எல்லாத்தையும் குறைச்சி அது ஒரு நிலைக்கு போகிறது. ஸோ அந்த விஷயத்தை நோக்கி போகணுன்றது மட்டும்தான் என்னோடய முழு எண்ணம். பட் இன்றைக்கி மக்களோட பிரச்சனைகள் மக்களாக இருக்கிறதுனால, நான் தினம் மக்களை சந்திக்கிறதுனாலையும் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதுனாலையும் அவங்களுக்கு அந்த குறைகளை சரி பண்ணுறதுக்கும் நிவர்த்தி பண்ணுறதுக்குமே எனக்கு வந்து அந்த நேரங்கள் காலங்கள் சரியாக இருக்குது. அதனால் நான் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நான் வந்து இரவு நேரத்தில் தூங்காமல் விடிய தவம் பண்ணுறது, ஜபங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. ஸோ இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது, நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை வந்து அம்பாள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ஒன்றும் ஒரு அதிசயங்களும் ஒரு மிராக்களும் நடக்கும். உலக நாடுகள்லேருந்து பெரிய பெரிய அதிபர்கள்லாம் இந்த வாராகி இல்லம்ன்றது ஒரு பெரிய வாராகி கோயிலாக இருக்கும், அதை நோக்கி வருவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் அனைவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த ஜீவசமாதின்ற ஒரு விஷயத்தை பற்றி, அது எதனால் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது எல்லோரும் நல்லா கூர்ந்து கவனித்து எல்லாரும் எல்லா பிரச்சனையும் வெளியே வரத்துக்கான வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.